ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः, கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம், ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி அன்பர்களுக்கு நமஸ்காரம். துருவச்சரித்திரம் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தில் துருவன் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறான், எப்போதும் உன் அடியார்கள் சங்கத்தையே கொடு, உன் கதையை நான் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு ஒன்று கேட்டுன்றதுனால துருவனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானமான துருவஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை கொடுக்குற சப்தரிஷி மண்டலத்தில் ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறார். இது கிரமமுக்தின்னு பேர். முக்தியில் நிறையா வகைகள் இருக்குது. சாலோக்கியம், சாரூபியம், சாமிபியம், சாயுஜ்யம் அப்படின்ட்டு. இப்போ சாலோக்கியம்னு சொன்னாக்க பகவான் எந்த லோகத்தில் இருக்கானோ அந்த லோகத்திலே வசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தா அதுக்கு சாலோக்கியம்னு பேர். யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்டால், யார் ஒருவர் தன் வாழ்நாள் ஃபுல்லாக பகவானையே தியானம் பண்ணிட்டு பகவானை பற்றியே பேசிட்டு பகவான் சிந்தனையோடையே பகவான் நாமத்தை யார் சொல்லிகிட்டு இருக்காலும் அவர்களுக்கு இந்த லோகத்தில் வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் தன் லோகமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் ஒரு பதத்தை ஏற்படுத்தி அங்கே கொடுத்துட்றான். அதுக்கு சாலோக்கியம், தன் பக்கத்திலே வச்சுக்கிறான் சாலோக்கியம். சாரூபியம் அப்படின்னு சொன்னாக்க தான் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி ரூபத்தை இந்த பக்தனுக்கு கொடுத்துட்றான். யார் ஒருவர் தீவிரமாக பகவான் நாம சொல்லிகிட்டு இருக்காலோ, பகவானையே பூஜை பண்ணிகிட்டு இருக்காலோ, பகவான் திருவடியே கதின்னு சரணாகதி பண்ணுறாலோ அப்படிப்பட்டவர்களுக்கு தன் ரூபத்தையும் கொடுத்துட்றான். சாரூபியம். சாமிபியம். சாமிபியம்னாக்க பகவானுக்கு பக்கத்தில் வசிக்க, வைகுண்டம் போயாச்சு, அவன் லோகத்துக்கு போயாச்சு, அவன் ரூபத்தை தரிஞ்சிட்டாச்சு, ஆனால் பக்கத்தில் இருக்கணும் இல்லையா. இப்போ ஒரே இப்போ சிம்பிளாக சொல்கிறதா இருந்தாக்க, மெட்ராஸில் இருக்கான்னு வச்சுக்கோமே, அப்பா அம்மா ஒரு ஊரில் இருக்கா, பையன் என்ன பண்ணுறான்னாக்கா ஒரு 4 ஊர் தள்ளி இருக்கான். இப்போ மெட்ராஸில் தாம்பரத்தில் அப்பா அம்மா இருக்கான்னு சொன்னாக்கா, பையன் எக்மோரில் இருக்கான்னு சொன்னாக்கா ஒரே ஊர் தான், ஆனால் சமீபத்தில் இல்லையே. சாமீபியம்னாக்கா வைகுண்டத்தில் போய்ட்டு தள்ளி இருக்கக்கூடாது, அவன் பக்கத்துலேயே ரொம்ப அருகில். தனக்கு எப்படி எப்போதுமே தன் பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கான் பாருங்கள் பகவான். யாரை பக்கத்தில் வச்சுப்பான்? எல்லாரையும் பக்கத்தில் வச்சுப்பானே. அசத்தை பக்கத்தில் வச்சுப்பானே. அசத்து ஃபஸ்ட் அங்கே போக முடியுமா? சத்சங்கத்தில் சாது கைங்கரியம் யார் பண்ணுறாலோ, பாகவதாளுக்கு யார் கைங்கரியம் பண்ணினாலும் அவளுக்கு தான் அந்த லோகமே தவிர மற்றவாளுக்கெலாம் கிடையாது. திருப்பி புனராவர்த்தி தான், அப்படியே பிறந்துகிட்டே இருக்க வேண்டி தான் இல்லையா. நல்ல ஜென்மா கிடச்சி அந்த நல்ல ஜென்மாவில் சத்சங்கத்தில் இருந்து சாதுக்கள் சங்கத்தில் இருந்து எப்போ சத்விஷயங்களையே பேசி அதை பற்றியே படித்து அதையே எப்போ மனனம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு யார் இருக்காலோ அவளுக்கு தான் இந்த சாலோக்கியமோ இல்லை சாரூபியமோ சாமிபியமோ கிடைக்கும். பக்கத்தில் பகவான் பக்கத்துலேயே வாசம்னு அது பக்கத்துலேயே இருந்தால் என்ன அப்படின்னா பகவானையே பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ எனக்கு கால் வலிக்காதா, உடம்பு வலிக்காதா, கண்ணு அசராதா அப்படின்னா இந்த சரீரம் இருக்கிறப்ப வரைக்கும் தான் இதெல்லாம், இந்த அலுப்பு சலிப்பு எல்லாமே. ஒன்ஸு அங்கே போயாச்சு அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், யார் கிரிக்கெட் ரொம்ப பைத்தியமாக இருக்காளோ அவள் ஒரு 8 மணி நேரம் ஒன் டே மேட்ச் நடக்குதுன்னு சொன்னாக்க, கார்த்தால மார்னிங் செஷன் ஒரு 4 hours, ஈவினிங் செஷன் ஒரு 4 hours, 8 hours அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கா இல்லையா. என்னத்தை பற்றியும் கவலைப்படலை. அவளுக்கு போர் அடிக்கிறதா, இல்லை ஒருத்தர் சினிமா பார்த்துட்டு இருக்கா, ஒரு நாள் 3 படம் பார்க்குறா, புது ரிலீஸ் படத்தை 3 படத்தை ஒரே நாள்லேயே பார்க்குறா. போர் அடிக்குதா அவளுக்கு, நான் அழுக்குதா அவளுக்கு? அழுக்கலை. சாப்பாடு கூட வேணான்றா, படத்தையே பார்த்துட்டு இருக்கா இல்லையா, மேட்சையே பார்த்துட்டு இருக்கான். அதை மாதிரி இதெல்லாம் அஞ்ஞானிகள். ஞானிகளுக்கு எப்படி அப்படின்னு கேட்டாக்க பகவத் விஷயம் அழுக்கவே அழுக்காது. இங்கே இந்த லோகத்தில் இருக்கிறப்பயே சதா பார்த்துட்டுருப்பான்.
மேலே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நித்திய சூரியனும் சதா பஷ்யந்தி சூரியகான்னு வேதம் சொல்கிறது. அது மாதிரி எப்போதும் பகவானையே கண்கொட்டாமல் பார்த்துட்டு இருப்பான். சமீபத்தில் சாமிபியம் பகவான் பக்கத்துலேயே உட்காந்து வச்சுவான், நிற்க வச்சுவான், பக்கத்திலே பார்த்துட்டு இருப்பான். யார் கதை கேட்குறாளோ அவளுக்கு அந்த பாக்கியம் சாமிபியம் பக்கத்துலேயே வச்சுப்பான். தட் சரோர் ரொம்ப அழகாக சொல்கிறார். தன் பக்கத்திலே தனக்கு அருகில் உட்கார வச்சுக்கிறான், பார்த்துட்டே இருப்பான். அவளுக்கெல்லாம் அழுக்கவே அழுக்காது, எந்த விதமான ஒரு இது ஒன்று டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இங்கே இருக்கிற வரைக்கும் தான் இல்லாட்டி மலம் மூத்திரம்லாம். ஒன்ஸ் வைகுண்டம் போயிட்டாக்க அது வேறு சரீரம், திவ்ய சரீரத்தை கொடுத்துட்றான் பகவான், தன்னோட சாரூபியத்தையே கொடுத்துட்றான் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல வந்து பகவானுக்கு வந்து இந்த சிருஷ்டி சிதி சம்ஹாரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அவன் தான் வச்சுப்பான். பகவானோட ரூபம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த சிருஷ்டி சிதி சம்ஹாரம் பண்ணுறது அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு அந்த இடத்துக்கு எதுக்காக போயிருக்கோன்னாக்கா பகவான் பக்கத்தில் இருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்னு போயிருக்கோம். அங்கேயும் போய்ட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அங்கே போய்ட்டு மேனேஜராக இருக்க முடியுமா? அதெல்லாம் அவசியம் இல்லை இல்லையா. அதெல்லாம் பகவானே பார்த்துப்பான். மகாலட்சுமி ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வாசம் பண்ணுறா இல்லையா, அது கிடையாது, ஸ்ரீவத்சம் கிடையாது. அப்புறம் கௌஸ்துபம், ஏன்னா ஜீவகோடிகளாக இருக்கக்கூடிய இடம், அது ரெண்டும் கிடையவே கிடையாது. ஸ்ரீவசம் கௌஸ்துவம் இதை தவிர்த்து மற்ற எல்லாம் சதுர்புஜம் இருக்கும், சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கும். எந்த ரூபத்தை வேணால் தரிசிக்கலாம். அங்கே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு வந்து இஷ்டப்பட்டால் திருப்பி வந்து அவள் வந்து பிறப்பா, திருப்பி பஜனை பண்ணிகிட்டே இருப்பா, திருப்பி வைகுண்டம் போயிடுவாள். அவெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டேன்னாக்க பகவானோட கைங்கரியம் ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அழுக்கவே அழுக்காது. பகவான் வந்து ஊஞ்சல் உட்காந்தா ஊஞ்சல் ஆட்டுவா, பகவான் வந்து வரைச்ச போகிறச்ச பகவானோட கீர்த்தனைகளே பாடின்னு இருப்பா. மகாலட்சுமியும் பகவானும் ஊஞ்சலை உட்காண்டிருந்தான்னு சொன்னாக்கா சுற்றி வந்து பறவைகளாக இருப்பா, குயில் மாதிரி இருப்பா, மயில் மாதிரி இருப்பா. அதாவது அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி இருந்தால் பகவானுக்கு வந்து பிரீத்தியாக இருக்குமோ அப்படி மாதிரி தன்னை மாற்றிப்பா. இந்த வைகுண்டம் போனதுக்கப்புறம் வந்து மானு மாதிரி இருப்பாளா, மயில் மாதிரி இருப்பாளா, குயில் மாதிரி இருப்பாளா, எனக்கு இவாளெல்லாம் எந்த ரூபம் வேணால் எடுத்துக்க முடியும். இதை மாதிரி வந்து பகவான் லோகத்துக்கு போய் வசிக்கக்கூடியவள், அது சமீபத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ரூபத்தை வேணால் எடுத்துப்பாவா. அங்கே இருக்க ஒரு செடியாக இருப்பா, ஒரு மலராக இருப்பா, ஒரு புஷ்பமாக இருப்பா, ஒரு பழமாக இருப்பா, ஒரு பறவையாக இருப்பா, ஒரு அன்னப்பறவையாக இருப்பா. இதெல்லாம் எதுக்குன்னா பகவானை சந்தோஷப்படுத்து, எப்படியாச்சும் ஒரு ரூபம் சந்தோஷம் இல்லைன்னா பகவான் பிரியப்படுற மாதிரி என்னோட நாமத்தை பிரச்சாரம் பண்ணுங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு மனுஷனாக வந்து பிறப்பா. அதனால் இந்த சாமீபியம்ங்கிறது பகவான் அருகிலேயே இருக்குது. ரசோ வைசகான்னு சொல்கிற வேதம் சொல்கிறது, அது மாதிரி அங்கே பக்கத்துலேயே இருப்பான். அப்புறம் சாயுஜ்யம். இந்த சாயுஜ்யம் அப்படிங்கிறது என்னக்க பகவானோட தொட்டு தொட்டு பேசுறது, அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. எப்படி வந்து ஆதிசேஷன் அனந்தன் இருக்கான் இல்லையா, என்ன பண்ண அவன் மேலேயே படுத்துக்கிறார், எவ்வளோ அழகாக இருக்கும். பகவான் வந்து தன் மேலே படுத்துட்டு இருக்கான்னு சொன்னால் எவ்வளோ அழகாக ஆசையாக இருக்கும் அவருக்கு இல்லையா. ஆதிசேஷனுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும், பகவான் என் மேலே படுத்துட்டு இருக்கான். அவர் அந்த பாதரட்சை போடுறப்ப அந்த பாதுகைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னை போட்டுருக்கார், எப்போதையும் எனக்கு காலில் போட்டுருக்கார். அவர் எப்படியோ தொடக்கூடிய ஒரு சான்ஸு, அதுக்கு சாயுஜ்யம்னு பேர். பகவானை தொட்டு பேசு, பகவான் நம்மளை ஆலிங்கனம் பண்ணுறது, ஒரு பேட் பண்ணுறது, இதெல்லாம் கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் கதை கேட்கணும், பகவான் நாம சொல்லணும், பாராயணம் பண்ணணும். இதை கேட்டாலே இந்த சாலோக்கியம், சாருபியம், சாயுஜ்யம், சாமிபியம் ஏதோ ஒன்று கிடைக்கும். இதெல்லாம் முக்திகள். அப்புறம் கைவல்யம்னு ஒன்று இருக்குது. இது வந்து ரசிகாலுக்கு, வைகுண்ட பகவானே வேணும்னு நினைக்கிறவாளுக்கு இதெல்லாம். சில மகான்கள் வந்து ஆத்ம ஞானத்தில் இருப்பா, ஆனால் வந்து இந்த இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார். பகவானோட சாலோக்கியம் வேணுமென்றோ, இல்லை அவனோட ரூபம் வேணும்னோ, அப்புறம் வந்து அவன் சமீபத்தில் இருக்கணுன்ட்டோ அந்த ஆசை கிடையாது. அதுக்கும் பகவான் வந்து அந்த ஆத்ம தன்னை உணர்ந்து இருக்கா இல்லையா, எந்த இடத்துல நான் தன்னோட உற்பத்தி ஸ்தானத்திலேயே மனசை லயப்படுத்திண்டு பகவான் அப்படியே இருந்துட்டு அந்த ரூபத்தோடு அந்த சரீரம் விழுந்ததுக்கப்புறம் அப்படியே போகிற இடம் கைவல்யம்னு பேர். அவள் வந்து மோட்சத்தை, அதுவும் ஒரு விதமான முக்தி தான் அது. ஆனால் அது எப்படின்னு கேட்டாக்க, ஒரு பெண் வந்து ஒரு நல்ல அழகாக இருக்க ஒரு பெண், அவள் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தாக்க அவள் அழகுல என்ன ஒரு பிரயோஜனம்? கல்யாணம் பண்ணிட்டாக்கா அவளை ரசிக்கிறதுக்கு ஒரு கணவன் இருப்பான், அப்புறம் அவளுக்கு வந்து ஒரு குழந்தை போகுதுன்னு சொன்னாக்க லாலனை பண்ணலாம், தாளாட்டலாம், சீராட்டலாம், பாராட்டலாம். அந்த அழகை வந்து 4 பேருக்கு தன் கணவனுக்கும் தன் குழந்தைகளை சீராட்டுறதுலையும் பாராட்டுறதுலையும்
அப்படி யார் வந்து இருக்கா, அதான ஒரு நல்ல ஒரு ஸ்திரீக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லட்சணம் இல்லையா? அது மாதிரி இந்த மகான்கள் என்ன பண்ணுறான்னாக்க, கைவல்யம் போனவ வந்து பகவான் ரூபத்தை பற்றி நினைக்காம, பகவானை பற்றி அந்த விஷயங்களெலாம் போகாமல், ஆனால் அவள் அந்த முத்திக்கு தான் போகிறா. ஆனால் அவள் இருக்கிற இடம் வேறு, கைவல்யம் அப்படின்னு பேர். இப்போ வந்து இங்கே ஜோடி ஜோடியாக பக்தி பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அவளும் வைகுண்டத்துக்கு போனால் ஜோடி. இப்போ தியாகராஜர் இருந்தார், அவரோட பத்தினி கமலாம்பாள். அவளும் அங்கே வைகுண்டத்துக்கு போனால் கூட அங்கேயும் என்ன பண்ணுவா, சேர்ந்தே வந்து பகவான் வந்து ஆராதனை பண்ணுவாள். புரந்தரதாசர் அவர் மனைவி லட்சுமி பாய், அவளும் அங்கே சேர்ந்தே பஜனை பண்ணுவாள். நாமதேவர் அவர் மனைவி ராஜாயி, அங்கே போய் அபங்கம் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. அப்புறம் ஜெயதேவர் அவர் மனைவி பத்மாவதி, இவாளும் அந்த லோகத்துக்கு போனாக்க என்ன பண்ணுவான்னு கேட்டேன், எப்போ தான் அஷ்டபதி பாடிட்டு இருப்பா, பஜனை பண்ணிட்டு இருப்பா. அதனால் வந்து கூரத்தாழ்வான் அவர் மனைவி ஆண்டாள் அம்மை, அவளும் அங்கே போனாக்க பகவான் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்பாள். என்ன வைகுண்டத்துக்கு போனால் அங்கேயே வந்து குடித்தனம் பண்ண முடியுமான்னு கேட்டானே. இதெல்லாம் இந்த தம்பதிகள் வந்து இங்கே இருக்கிறப்பயே வந்து எப்படி குடித்தனம் பண்ணான்னு கேட்டால், பகவானுக்காக குடித்தனம், தனக்காக குடித்தனம் பண்ணிக்கல. அவள் இங்கேயே என்ன பண்ணிட்டு இருந்தானாக்கா, பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு பகவத் சேவையிலேயே இருந்தால், அதனால் அங்கே போனதுக்கு அப்புறமும் அது கண்டினியூ ஆகும். அந்த லோகத்துக்கு போனால் கூட அதே கணவன் அதே மனைவி 2 பேரும் பக்தி பண்ணியிருக்கணும். அப்போ தான் அங்கே இவள் வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணினாக்க, அவரோட மனைவி வந்து மகாலட்சுமி தாயாருக்கு கைங்கரியம் பண்ணுவாள். இப்படி தான் அது ஒரு வாழ்க்கை கிடைக்கணுமே. இங்கேயும் ஒரு நல்ல சுகமான ஒரு பகவத் சிந்தனையோட ஒரு வாழ்க்கை, மேலே போனதுக்கப்புறமும் அதே சிந்தனையோட ஒரு வாழ்க்கைன்னு கிடைச்சா எவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் இது மாதிரி சில முக்திகள்லாம் இருக்குது. அதாவது பிரளயம் வந்து ஒரு 3-4 வகைப்படுறது. நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், மகா பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம்னு சொல்லிட்டு பின்னாடி பாகத்தில் பார்க்க போகிறோம். நித்திய பிரளயம்னு சொன்னாக்க, ஒரு நாளைக்கு வந்து எத்தனோ ஜீவகோடிகள் வந்து பிறக்கிறது இறக்கிறது, நம்ம கண்ணுக்கு தெரியலைங்கிறதுனால இல்லைன்னு ஆகிடுது. இப்போ கொசுக்கள்லாம் ஒரு நாள் தான் அதுக்கு லைஃப் இல்லையா? அதுவும் ஒரு ஜீவன் தானே. எத்தனையோ ஜீவராசிகள் ஒரு நாளில் வந்து பிறக்கிறது இறக்கிறது. பிறந்து எத்தனை வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி சென்சஸ் எடுத்தோன்னு சொன்னாக்கே, இந்த க்ஷணத்தில் எத்தனை பேர் வந்து உயிரை விட்டுருப்பா, எத்தனை பேர் பிறந்திருப்பா இன்றைய தினத்தை எடுத்துட்டாக்க. நம்ம பக்கத்தில் யாரும் அது மாதிரி நடக்கலையேங்கிறது அவன் நடக்கணும்னு சொல்ல முடியுமா? நம்ம இருக்கிற இடத்துல நடந்தால் தான் நடந்து சொல்ல முடியுமா என்ன? லோகத்தில் இந்த வேர்ல்டு வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸில் வேர்ல்டில் எங்கேயோ எத்தனையோ பேர் பிறந்துட்டே இருப்பா, எத்தனையோ பேர் இறந்துட்டே இருப்பா இல்லையா? அது சென்சஸ் எடுத்து மாளாது இல்லையா? அதுக்கு நித்திய பிரளயம்னு பேர். நித்தியம் ஜனிக்கிறதும் இறக்கிறதும் நித்திய பிரளயம் அப்படின்னு பேர். நைமித்திக பிரளயம்னு சொன்னாக்க, இந்த பூலோகம் ஒரு 3 லோகம் அழியும். ஆனால் மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அழிவு கிடையாது. எப்போ வந்து பிரம்மாவுக்கு நம்மளுக்கு எப்படி பகல் ராத்திரின்னு இருக்கோ, பிரம்மாவுக்கும் பகலும் உண்டு ராத்திரியும் உண்டு. அவருக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கணும் இல்லையா? அந்த பிரம்மாவோட ராத்திரியை உத்தேஜம் அவருக்கு எப்போ ராத்திரி வருதோ அன்னைக்கு நைமித்திக பிரளயம். பிரம்மாவோட ஆயுசு பார்த்தீங்கன்னாக்கா 100 வருஷம். 100 வருஷம்னா எப்படி அப்படின்னாக்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த யுகத்தை வந்து 4ஆக பிரிக்கலாம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ கலியுகம் நடந்துட்டுருக்கு. கலியுகம் ஆரம்பித்து ஒரு 5000 வருஷம் ஆயிடுதுன்னு சொல்கிறா. இதுக்கு பேர் இந்த 4 யுகத்தை சேர்ந்தால் சதுர்யுகம்னு பேர். ஒரு யுகமும் வந்து 1.5 லட்சம் வருஷம்லாம் இருக்கும். அதாவது ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறா, ராமாவதாரம் முடிஞ்சு ராமாயணம் அந்த சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சொல்கிறா, ராமாவதாரம் திரேதாயுகம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு சற்றேற குறைய ஒரு 1.5 lakhs years ஆகிடுதுங்கிற மாதிரி ஒரு கணக்காக வச்சுன்னு இருக்கா. அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறான்னு தெரியல, சொல்கிறேன். எது சயின்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. நமக்கு அது முக்கியம் இல்லை. ஒரு யுகன்றது இவ்வளோதான் கிடையாது, காலக்கணக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வாழ்கிற ஒரு 50 வயசோ 60 வயசோ வச்சுட்டு அது லோகம் இவ்வளோதான் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன நாட்டிவன் ஒரு கொசு, அதோட கீழே இல்லையா? ஆனால் நம்மளோட லைஃப்பை வச்சுன்ட்டு இதான் உலகம்னு சொல்லக்கூடாது. நமக்கு முன்னாடியும் உலகம் இருந்தது, நமக்கு அப்புறமும் இந்த உலகம் இருக்கும். நிறைய பேர் வருவா, நிறைய பேர் போவா. பகவான் சாஸ்வதமாக இன்றைக்கி இருந்துட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறது, இதெல்லாம் டெம்பரரி. பர்மனெண்ட் யாருன்னா பகவான் தான். அதனால் அந்த பர்மனெண்ட்டாக இருக்கிற ஆள்கிட்ட போகணுன்னு தான் பிரார்த்தனை பண்ணிக்கணுமே தவிர, இந்த டெம்பரரி ஆளுங்கள்கிட்ட போகாதீங்கோ. டெம்பரரி ஆள்கிட்ட போனால் அதுக்கு பேர் அஞ்ஞானம், பர்மனெண்ட் ஆள்கிட்ட போனால் அதுக்கு ஞானம்னு பேர்.
இந்த பிரம்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டாக்க, அவருக்கு ஒரு நாள் என்ன கணக்குன்னு கேட்டாக்க, இந்த சதுர்யுகம் சொன்னேன் இல்லையா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம் சொன்னேன் இல்லையா, 1000 சதுர்யுகம் வந்து பிரம்மாவுக்கு ஒரு நாள். 1000 சதுர்யுகம் இஸ் ஈக்குவல் டு 1 day ஃபார் பிரம்மா. இதே மாதிரி 1000 சதுர்யுகம் வந்து ஒரு நாள் சொன்னியா, அதே மாதிரி 1000 சதுர்யுகம் 360 வாட்டி வந்துன்னு சொன்னாக்க ஒரு வருஷம். 360 days வந்ததுனாக்கா 1 year. ஒரு நாளே வந்து 1000 சதுர்யுகம். அப்போது 360 நாள் இன்ட்டு 1000 சதுர்யுகம், அது ஒரு வருஷம். அதே மாதிரி 100 வருஷம் பிரம்மாவோட ஆயுசு. எவ்வளோ வயசு இருக்கார் பாருங்க பிரம்மா. இருக்கிறதுலே வயசு ஜாஸ்தி அவருக்கு தான். அந்த பிரம்மா வந்து எப்போ வந்து அவருக்கு ராத்திரி வருதோ அப்போ இந்த நைமித்திக பிரளயமானது ஏற்படுறது. சில மகான்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க, பிரம்மலோக வாசிகள் எப்போதும் இங்கே பிரம்மத்தையே வந்து தியானம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, பிரம்மலோகத்தில் போய் இந்த 3 லோகம் அழிஞ்சிரும். ஆனால் அந்த பிரம்மலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், அந்த தேவதா யார் யார் எந்தெந்த சுவாமியை தேவதையை வந்து உபாசனம் பண்ணாலோ அந்தந்த பிள்ளையாரையே போனாக்க கணபதி லோகத்துக்கு போவா. அம்பாளையே உபாசிக்கிறவா அவலோகத்துக்கு போவா. ராமரே உபாசனம் பண்ணுறவா அந்த லோகத்துக்கு போவா, சாக்கேதபுரத்துக்கு போவா. கிருஷ்ணனையே உபாசனம் பண்ணால் கோலோகத்துக்கு போவா. அந்த தேவதைக்கு ஒரு லோகம் இருக்குது இல்லையா, அந்த கந்தனையே முருகனையே பிரார்த்தனை பண்ணுறவா முருகன் அந்த லோகத்துக்கு போவா. அதனால் வந்து எல்லா லோகமும் இந்த பிரம்மலோகத்துக்கிட்டே இருக்குது. தேவதா லோகம்னு சொல்லுவாள். பித்ருலோகம்லாம் தாண்டி, அதாவது ஒரு மனுஷன் வந்து புண்ணியம் பண்ணினான்னு சொன்னாக்கா சொர்க்கத்துக்கு போவான். நிறையா பாவங்கள் பண்ணான்னு சொன்னாக்கா நரகத்துக்கு போய்ட்டு திருப்பி பிறக்க ஆரம்பிப்பான். அவன் பண்ண இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஜென்மம் அவனுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி, சொர்க்கம்லாம் தாண்டி, எல்லாம் தாண்டி இருக்குது நான் சொல்கிற லோகங்கள்லாம். இந்த பிரம்மாவுக்கு வந்து எப்போ ராத்திரி வருதோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டாக்க, இந்த 3 லோகமும் அழியும். பாதாள லோகம், இந்த பூமி, இந்த லோகம், இதெல்லாம் மேலே தான் அதை பார்த்துட்டே இருப்பாள். அந்த பிரம்மாவோட ஆயுசு சொன்னேன் இல்லையா, 100 வயசு இருப்பா. அவருக்கு 100 வயசுன்னா, அதாவது 1000 சதுர்யுகம், அதை மாதிரி அது ஒரு நாள், அதை மாதிரி 360 நாள் வந்து ஒரு வருஷம், அதே மாதிரி 100 வருஷம் இருந்தான்னு சொன்னாக்கா பிரம்மாவோட ஆயுசு. அப்புறம் பிரம்மாவுக்கு மோட்சம், அந்த 100th year 100வது வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு தான் மகா பிரளயம் அப்படின்னு பேர். அப்போ என்னன்னாக்கா, எல்லாருமே யாரெல்லாம் வந்து பிரம்மலோகவாசிகளாக இருக்காலோ அத்தனை பேரும், பிரம்மா எல்லா தேவர்களும் யாரெல்லாம் என்ன லோகத்தில் இருக்காலோ அத்தனை பேருமே பகவான்கிட்ட போய் ஒடுங்கின்றுவார். இதுதான் வந்து ஒரு கிரமம். இப்போது எதுக்கு இவ்வளோ தூரம் பேசின்னு இருக்கோன்னு கேட்டாக்க, இந்த துருவனுக்கு பகவான் கொடுத்தது என்னன்னாக்கா துருவஸ்தானம். அவன் ஸ்தானத்தை வச்சுட்டு தான் பிரிக்கிறா. இது வட துருவம், தென் துருவம்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே துருவ நட்சத்திரத்தை மெயின்ட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கொடுத்து தன் பக்தனுக்கோசரம் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க பகவான். அவன் துருவனை வச்சுட்டு தான் இது வட துருவம், இது தென் துருவம் அப்படின்னே பிரிக்கிறான். அப்படிப்பட்ட ஸ்தானம் அது. இந்த துருவனும் அந்த துருவஸ்தானத்தில் இருந்துகிட்டே இருப்பான். இந்த மகா பிரளயம்னு இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பிரளயம் வரப்போ துருவனும் மற்ற அனைவருமே என்ன பண்ணுவான்னு கேட்டால் பகவான் திருப்பி ஒடுங்கின்றுவான். திருப்பி உற்பத்தி ஆகிறப்ப திருப்பி அவள் ஸ்தானத்துக்கு போயிடுவாள். அவளாம் பிறக்க மாட்டான். அவள் திருப்பி நம்மளால் பிறந்துலாம் வரமாட்டான். மகான்கள் ஒன்ஸ் ஏறினது தான் இறங்காது. அதே எந்தெந்த லோகத்தை திருப்பி உற்பத்தியை சிருஷ்டி ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அந்த லோகத்தை அவள் இருப்பாள். ஏன்னா அந்தளவுக்கு தபஸ் பண்ணியிருக்கா இல்லையா. சரி, ஏன் வந்து இந்த பிரளயத்தெல்லாம் பார்த்துன்ட்டு, நைமித்திக பிரளயத்தெல்லாம் பார்த்துன்ட்டு மகா பிரளயம் வரைக்கும் ஏன் உட்காண்ட்ருக்கணும் பிரம்மலோகத்தில் எல்லோரும் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ வந்து நம்ம மெட்ராஸ்லேருந்து ஒருத்தன் வந்து டெல்லிக்கு போகிறான் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த டெல்லிக்கு போகிறப்ப என்ன பண்ணுறான், போகிற வழியில் எனக்கு விஜயவாடாவில் சொந்தக்காராக இருக்கா, அவளை பார்த்துட்டு வந்துடுறேன்னு விஜயவாடாவில் இறங்குறான். அப்புறம் விஜயவாடாலேருந்து திருப்பி நாக்பூருக்கு போய்ட்டு நாக்பூரில் போய் இறங்குறான். நாக்பூரில் இறங்கி அவன் சொந்தக்கார ஆற்றுக்கெலாம் போயிட்டு அப்புறம் நாக்பூர்லேருந்து வண்டியை பிடிச்சி திருப்பி வந்து ஆக்ரா போகிறான். அங்கே போய்ட்டு என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கடைசியில் டெல்லிக்கு போய் சேர்றான். ஒரே ஸ்ட்ரோக்கில் டெல்லிக்கு போகிறதும் உண்டு, இல்லை 1 மாதம் கழித்து டெல்லிக்கு போகிறதும் உண்டு. ஆனால் ஃபைனலாக
டெல்லிக்கு தான் போகிறா 2 பேருமே. யார் வந்து பகவானோட சாலோக்கியம் வேணும், சாரூபியம் வேணும், சாமிபியம் வேணும், சாயுஜ்யம் நினைக்கிறாளோ அவள் டைரெக்ட் ஒரே ஸ்ட்ரோக்கில் வைகுண்டம் போயிடுவாள். சில பேர் எப்படி வந்து எல்லா ஊர்லேயும் இறங்கி 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 ஃபைனலாக டெல்லிக்கு போகிறாளோ அதே மாதிரி சில மகான்கள் சில பிரம்மலோகவாசிகள் என்ன பண்ணுறானாக்கா, ரிஷிகள் என்ன பண்ணுறா, ஒரு லோகமாக கிரமமாக போய்ட்டு சத்தியலோகத்திலே இருந்துட்டு நம்ம பிரளயம் நடக்கிறது இந்த 3 லோகம் அழின்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதெல்லாம் ஆடுறதுக்கு நைமித்திக பிரளயம்லாம் நடக்கலாம் அவளுக்கு தெரியும், நல்லா பார்த்துட்டு இருப்பாள். ஆனால் அவள் சஞ்சலம் அடைய மாட்டா, அப்படியே இருந்துட்டுருப்பாள். நம்ம துருவனும் பார்த்துட்டு இருப்பான். மகா பிரளயம் வரப்போ என்னாகுன்னு கேட்டாக்க எல்லாம் அவன்கிட்ட போய் அடங்கிடுவார். இது வந்து கிரமமுக்தி அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட கிரமமுக்தியை பகவான் துருவனுக்கு கொடுத்தார். துருவஸ்தானத்தை ஏற்படுத்தி என்னோடய ஸ்தானத்துக்கு நீ வாப்பா, அங்கே வந்து சப்தரிஷிகள்லாம் இருப்பா, அங்கே வந்து எல்லா கதையும் கேட்டுண்டு என்னை பற்றி கேட்டுண்டு அதுக்கப்புறம் மகாபிரளயம் வரப்போ வந்து என்னை வந்து அடைஞ்சிடுவான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னும் துருவனுக்கு வந்து பகவானை பார்த்தான். நாரதரோட அபேகஸ்தம் பட்டதுனாலேயே தான் எதற்காக ஆர்த்தியாக வந்தான், அர்த்தார்த்தி தும்னம் வந்துட்டு இருந்தது, நல்ல பதவி வேணுங்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த நாரதன்னு சொல்லக்கூடிய குருவானவர் அவன் தலையில் கையை வச்சு அதில் அந்த தாட்டை எடுத்துட்டார். அதனால் வந்து அவனுக்கு வந்து அவன் சுதியை நன்னா பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட அதில் வந்து தனக்கு பதவி வேணும் பொருள் வேணும் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும், பகவான் தான் கதியாக இருக்கணும், கதையை கேட்க இப்படி தான் ஸ்துதி பண்ணியிருக்கானே தவிர எனக்கு பதவியை கொடு ஸ்தானத்தை கொடுன்னு கேட்கவே கிடையாது. ஒரு 5 வயசு குழந்தை. காரணம் என்னன்னு கேட்டாக்க குருநாதரோட கிருப்பை. அது மட்டும் இல்லாமல் பகவானோட அந்த சங்க ஸ்பரிஷம் அவன் கன்னத்தில் பட்டதுனால அந்த ஞானம் ஏற்பட்டுருது. பகவான் இப்போ சொன்னேன் இல்லையா, சாயுஜ்யம்னு சொன்னேன் இல்லையா, பகவானோட ஸ்பர்ஷம் ஏற்பட்டுருது அப்படின்னு சொன்னாலே அப்புறம் வந்து அவனுக்கு ஞானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து முன்னே காட்டி, அதாவது நல்லா நினச்சி பார்க்கணும், துருவன்னு சொல்லக்கூடிய குழந்தை 5 வருஷ குழந்தை. அந்த 5 வருஷ குழந்தைக்கு வந்து வேலைக்கு சின்ன குழந்தைக்கு என்ன ஆசை இருக்கணும், வேலைக்கு சாப்பிடணும், விதவிதமாக சாப்பிடணும் ஆசை இருக்கும் இல்லையா, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், விளையாடணும் ஆசை இருக்கும். ஆனால் இந்த குழந்தைக்கு அந்த ஆசைகள் ஒன்றுமே இல்லையா. அது சின்னமாக தள்ளி விட்டா மற்ற குழந்தைய என்ன பண்ண வந்தவங்க அழுதுன்னு இருக்கும். இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அழலை. அம்மா வந்து உங்கள் அம்மா வந்து ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கா, அப்போ சினிமா நல்லது தான் பண்ணியிருக்கா, தபஸ் பண்ணுன்னு சொன்னான். உன்னை குழந்தை கிளம்பிடுத்து. அப்போ என்ன சொல்லியிருக்கோம், அதெல்லாம் பண்ணிட்டான்னு வேண்டாம், 2 நாள் அங்கேயே தங்கியிருந்தால் மனசு மாறி இருக்கும். அடுத்த செகண்ட் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு கிளம்பிடுத்து, எதை பற்றி சிந்தனையே பண்ணல, கிளம்பி நேராக வந்துடுது இல்லையா. அதனாலேயே பகவான் வந்து இந்த குழந்தைக்கு வந்து கிருபை பண்ணுன்ட்டு நாரதர் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் தானே வந்து ஞானத்தை கொடுத்தார். இவரோட அப்ஜெக்டிவ் தபஸ் பண்ணுறப்பே அந்த ஞானம் அந்த எண்ணம் இல்லை, தனக்கு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஏன்னா குருநாதர் அதை எரேஸ் பண்ணிட்டார். துருவன் ஸ்துதி பண்ணுறான், எனக்கு சத்சங்கத்தை கொடுங்கன்னு தான் கேட்குறான். அந்த சத்சங்கத்தை பகவான் எனக்கு கொடுக்குறார். துருவஸ்தானங்கிற பதத்தை கொடுக்குறார். கொடுத்ததுக்கப்புறம் பகவான் அங்கேருந்து மறைஞ்சிடுறார். துருவன் வந்து அழுதுகிட்டே இருக்கான். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.